மனைவி இருந்தாலும், இரண்டாவது மனைவியாக இருந்தாலும், மூன்றாவது மனைவியாக இருந்தாலும், முதல் மனைவி இருக்கும் பொழுதே கூட இவங்கெல்லாம் கூட வாரிசுகளாக எடுத்துப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவி இறந்துட்டு இருக்கணும், அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இருக்கணும். அதே போல் முதல் மனைவி உயிரோடு இருந்தால் கூட கொடுப்பாங்க. எப்போ தெரியுங்களா? அவங்களுக்கும் இறந்த நபருக்கும் விவாகரத்து நடைபெற்று நீதிமன்றத்தின் விவாகரத்து உத்தரவு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த உத்தரவை வைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இறந்த நபர் எத்தனை திருமணம் செய்தாலும் முறைப்படி அவர் சட்டப்படி செய்திருந்தால் அந்த மனைவிகள்லாம் முதல் மனைவியும் இறந்துடுறாங்க, ரெண்டாவது மனைவியும் இறந்துடுறாங்க, மூணாவது மனைவி சட்டப்படியான மனைவியாக இருந்தால் அந்த மனைவியின் பெயரும் இறந்த நபரின் வாரிசு பட்டியலில் இடம்பெறும். சரிங்களா? சரி, இவங்க மனைவிகளில் தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகள்கள் கூட இருக்குது. அது எப்படிங்க மகள்கள்ல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். முறையற்ற மனைவியாக இருந்தாலும் முதல் தாரம் இருக்கும் பொழுதே இரண்டாவது தாரத்தை திருமணம் செய்து கொண்டு